வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்வியாளன். இப்போது நம்ம 12th முடிச்சிட்டோம். ஓகேவா? காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்க்கலாங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேமில் இருக்குதோ அதே நேமில் உங்கள் ஆதார் கார்டு மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போது உங்கள்கிட்ட கையில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. மூணாவது, இன்கம் சர்டிஃபிகேட். இது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வாங்க உதவும். இதுவுமே நீங்கள் இ-சேவை மையத்திலே அப்ளை பண்ணிக்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட். இது உங்கள் ஸ்கூலில் இருக்கும், கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. 12th டெம்பரவரி மார்க் ஷீட் வரும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். இதுவுமே நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி கம்யூனிட்டிஸ்க்கு உதவும். ஓகேங்களா? இதில் வந்து 25,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் தராங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கிறவங்க மறக்காமல் இதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பேங்க் பாஸ்புக். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேன் கார்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதை வச்சு உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில், நியர்பை பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்லாம் இதில் தான் வந்து விடும். அடுத்ததாக உங்களுக்கான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் ஸ்கேன் பண்ணி அந்த மெயில் ஐடியில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் மற்றபடி டாக்குமெண்ட் எங்கேயா ஷேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.